ப்ரோ 90s கிட்ஸ் தான் ப்ரோ கோல்டன் பீரியடில் வாழ்ந்தவங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் சோஷியல் மீடியா இல்லாமல் எல்லாருக்கூடயும் ப்ராப்பராக நேச்சுரலாக இருந்த ஒரு பியூர் லவ் வந்து 90s கிட்ஸ் கிட்ட மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து இருக்கிற சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு பியூர் லவ் பியூர் ஜம்மெல்லாம் வந்து சும்மா அவங்களோட சிம்பத்திக்காக க்ரியேட் பண்ணி ஒன்று உருவாக்கிக்கிறாங்க. ஹாப்பினஸ்ன்றது வந்து எதையும் ஒன்று எதிர்பார்க்காம ஒன்று கிடைக்கிறது தான் ஹாப்பினஸ். அது 90s கிட்ஸ் கிட்ட மட்டும் தான் கிடைச்சிது. விளையாடுறதுல இருந்து ஸ்கூல் லைஃபு, காலேஜுக்கு அப்புறம் வெளில சுற்றுறது அப்படியே போயிடுச்சு. அது 90s கொஞ்சம் நிறைய என்ஜாய்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி நாங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் திங்ஸ்க்கு போகாமல் கொஞ்சம் கம்மியாக சீப்பாக இருக்க திங்ஸ்க்கும் நாங்கள் வாங்கி பழகி அதுலேயும் நாங்கள் ஃபன்னாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அன்றாட என்விரான்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போது நிறையா மாறி இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட்டெட் ஒரு கேம்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப லிமிட்டடாக இருந்தது. ஸோ இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு இடத்துல வந்து உங்களால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது இப்போதைக்கு. ஸோ 20s கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் இப்போ ஃபேஸ் பண்ணுறாங்க.